திரளாக கலந்து கொண்டிருக்கிற நமது புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இரத்த வாரிசு ஜெய தீபா அம்மா அவர்களுடைய கழக தொண்டர்களே, இங்கே பல்வேறு தொகுதிகளே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, சேலம் கிழக்கு மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் மோகன்தாஸ் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கு மனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஒரு குறுகிய காலத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதற்கே இவ்வளவு ஆர்வமாக நமது இளைய புரட்சித் தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் திரளாக இங்கு வருகை புரிந்திருக்கிறீர்கள். நாம் எடுத்திருக்கிற அந்த அறப்போராட்டம் நிச்சயம் ஒரு மாபெரும் சரித்திரத்திலே பொறிக்க வேண்டிய ஒரு நாளை நாம் எதிர்நோக்கி இங்கே ஒவ்வொருவரும் அந்த ஆர்வத்தோடு, எழுச்சியோடு, துணிவோடு இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். நம்மை ஏளனமாக நினைப்பவர்கள் ஏளனமாக அவர்களை உருவாக்கி காட்டக்கூடிய காலம் விரைவில் தீபாமா அவர்களால் உருவாக்கப்படும் என்பதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தாய்மார்கள் அனைவரும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்ட ஒரே ஒப்பற்ற தலைவி தீபாமா அவர்கள் என்று தமிழகத்திலே இன்று அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும். புரட்சி தலைவி அம்மாவுடைய அந்த மர்மத்திலே இருக்கின்ற அந்த மர்மசாவு என்று கூறிக்கொண்டிருக்கிற ஓபிஎஸ், அந்த மர்மத்தை விளக்க வேண்டிய இடத்திலே இருக்கிற ஓபிஎஸ் என்று அதை மறைத்து அம்மா அவர்களுடைய மர்மத்தை காட்டி இன்று அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிறார். அதே போல பல கோடிகளை கொள்ளையடித்த எடப்பாடி பழனிசாமி அந்த கோடிகளை கொட்டி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஒரு பூமத்தூர் கோடி ஆட்சியை இன்று தமிழகத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு அணிகளையும் விரைவிலே மக்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை நம் அனைவருக்கும் இன்று கண்கூட தெரிந்து கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு அணிகளும் இந்த தமிழ்நாட்டை பிடித்த பிடிகள், இவர்களை நீக்கி விரைவில் வர இருக்கின்ற தேர்தலிலே இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை தமிழக மக்கள் வழங்கி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அமர்ந்த அந்த சென்சாஸ் கோட்டையிலே இளைய புரட்சி தலைவி தீபாமா அவர்களை அமர்த்தும் காலம் விரைவில் ஒவ்வொரு தீபாமா தொண்டர்களும் 100 தொண்டர்களுக்கு சமமாக நீங்கள் போய் பணிபுரிந்தால் மட்டுமே இணை செயலாளர் வரை பொறுப்புகளை நியமித்திருக்கிறார்கள். ஆகவே துணிவோடு ஒவ்வொரு ஒரு நகரத்திலாகட்டும், பஞ்சாயத்திலாகட்டும் செயல்படுங்கள். நீங்கள் இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அளிக்கின்ற அந்த பதவியை நிச்சயம் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உள்ளாட்சி கவுன்சிலராகவோ அந்த உள்ளாட்சி பஞ்சாயத்து தலைவராகவோ நீங்கள் வருகின்ற காலம் விரைவில் வரும் என்று கூறி கடுமையாக உழைப்போம். இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா அமர்ந்த அந்த சென்சார் காட்டிலே அமர்த்துவோம். அதே போல நீங்கள் அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஓஎஸ் காலையிலே அதிகபட்சம் ஒரு 20 நாட்களிலே இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஓஎஸ் காலையிலே இளைய புரட்சி தலைவி அமர்ந்த பிறகு தமிழ்நாட்டு அரசியலே அது புரட்டி போடுகின்ற ஒரு சூழ்நிலை காலம் விரைவில் வரும். ஆகவே ஒவ்வொரு இளைய புரட்சி தலைவி அம்மா தொண்டர்களும் துணிவோடு களத்திலே இறங்குங்கள். நாங்களெல்லாம் உங்களுக்கு நீங்கள் எந்த அழைத்தாலும், எந்த குக்கிராமத்தில் அழைத்தாலும் பணியாற்ற காத்துக்கொண்டிருக்கிறோம். நீங்கள் உயிரோடு சென்று சுணங்கி இருக்கிற, சோர்வடைந்திருக்கின்ற நமது தொண்டர்களையும் பொதுமக்களையும் தட்டி அழுத்துகின்ற காரியத்தை செய்வோம் என்று இங்கே சபதமேற்று நல்ல முறையிலே பணியாற்ற செல்லுங்கள் என்று